3 ஊழியக்காரர்களுக்கு மரணத்தையே நியமித்திருக்கிறார் என்று போன மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறேன். செஞ்சு காண்பிப்பார். ஆக எனக்கு ஊழியக்காரன் மேலே பகை கிடையாது. எந்த ஊழியக்காரனுக்கு பிரசங்கத்தை நான் கேட்கிறதையும் கிடையாது, கேட்டதே கிடையாது. நீங்கள்லாம் சுவிசேஷத்தெல்லாம் கேட்பீங்க, நான் பார்த்ததும் கிடையாது, கேட்டதும் கிடையாது. நிறைய கேட்ப இன்னும் ஊழியக்காரில் தெரியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச பர்க்மான்ஸு, மோன்ஸு, லாஸ்டர், இப்படி 5 பேர் 6 பேர் தான் தெரியும். யாரும் ஒருத்தரும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஊழியக்காரன் இயேசு தான். உற்சாகமாக கையை தட்டுங்க. அவர் எனக்குள்ள அவர் பேசுவது எனக்கு கேட்கும், நான் அவர் பேசுவதை உங்களுக்கு நான் விளம்புவேன். அவ்வளோதான் என் வேலை. அவர் நீங்களும் மாற வேண்டும். தூக்கத்தை பற்றி கவலைப்படாதீங்க. உயிரோடு வச்சுருக்காருல்ல, பலத்தை தந்திருக்காருல்லவா, உழைப்பதற்கு தெம்பு தந்திருக்காரு. இதை விட வேறு என்ன வேணும்? அவன்ட்டு தூக்கத்துக்கு வேண்டி யாரையும் ஜோம் பண்ணாங்க. தூக்கம் வரலையே நல்லா போராடி ஜோம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, இல்லை பொண்டாட்டிக்காக, புருஷனுக்காக, தகப்பனுக்காக, தாய்க்காக, எதிர்காலத்திற்காக பிசாசை எதிர்த்து நின்று ஜெபம் பண்ணுங்க. அதான் வேலை. அப்போ தான் பிள்ளைகள் சுபிட்சமாய் வாழும். இன்றைக்கு வரைக்கும் என் மகனுக்கு என் மகளுக்கு ஜெபிக்கிறது இல்லை. நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நான் ஜெபிக்கிறதே கிடையாது. ஒரு பாட்டில் என்ன ஜெபம் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் இல்லைவேன், அவ்வளோதான். இல்லைன்னா கொண்டு கொடுப்பேன், அவ்வளோதான். ஏதாவது ஒரு வேலையில் ஜெபம் பண்ணுங்கன்னு வீட்டில் போனால் அப்பா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவான். அது வருஷத்துக்கு ஒரு முறை தான் சொல்லுவான், அவ்வளோதான். என் பிள்ளைகளை மறந்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது, ஆனால் உங்களை மறந்து போனதும் கிடையாது. உற்சமாக கையை தட்டுங்க. என் பிள்ளைகளை விட, என் பிள்ளைகளிடத்தில் நான் பேசுவதை விட உங்களிடத்தில் அதிகமாக பேசியிருக்கிறேன். ஏனென்றால் என் பிள்ளைகளே அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை. ஹல்லேலூயா. அவரிடத்தில் விட்டு விட்டேன், அவர் பார்த்து கொள்ளுவார். அதை விட்டு விட்டு 25 வருஷம் ஆச்சு. அவளை படிப்புக்காக, ஞானத்துக்காக, அறிவிக்காக, சுகத்துக்காக ஜெபம் பண்ணதே கிடையாது. அவங்களும் வந்து நிற்கிறதும் கிடையாது, ஊழியத்தில் வருவதும் கிடையாது. சரியாக பயணப்படுகிறார்கள். ஆகவே அதை பற்றி கவலைப்படவில்லை. ஆகவே நீங்கள் ஜெபித்தால் உங்கள் பிள்ளைகளை கண்மணி போல் கர்த்தர் காப்பார். நீங்கள் உறங்காமல் இருப்பது உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுடைய வருங்காலத்துக்காக, உங்கள் தேவைகளுக்காக, உங்கள் ஜெயத்துக்காக, சாத்தானை மிதிப்பதற்காக. தூக்கம் வரலேன்னு கவலையே படாதீங்க. தூக்கம் வந்தால் தூங்குங்க, இல்லைன்னா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண முடியல பாட்டு பாடுங்க, பாட்டு பாட முடியலன்னா பைபிளை படிங்க, இல்லைன்னா ஜீவொளி தொலைக்காட்சியை போடுங்க. ஜீவொளி தொலைக்காட்சி கிடைக்கலன்னா செல்வனை நோண்டுங்க, எனக்கு தொலைக்காட்சி வரும். யூடியூப் பாருங்கள், இல்லைன்னா அதுக்குன்னு டச் பண்ண வைங்க, வச்சுட்டு பார்த்துட்டே இருங்க. பார்த்துட்டே இருந்தாலே உங்களுக்கு தூக்கம் போயிடும். தூக்கத்தையும் தர வேண்டிய நேரத்தில் அவர் கொடுத்துருவார். உற்சாகமாக கையை தட்டி எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியம் தான் நடத்திடுவார். மரண பரியம் தான் நடத்திடுவார். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலும் அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரையே ஸ்தோத்தரிப்பேன். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரையே ஸ்தோத்தரிப்பேன். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை நடத்தின தேவாதி தேவனுக்கு சத்தம் அவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு சுகமும் சமாதானம் சந்தோஷமும் விடுதலையும் உண்டாகட்டும். ஆமென்.